ஹலோ மக்களே, நான் தான் உங்க டாக்டர் ஜெரோசன். வெல்கம் பேக் டு பல்லு புடுங்கி பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எபிசோட் நம்பர் 3. இந்த எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலிக்குது டாக்டர் புடுங்கிடலாமா அப்படின்னு ஒரு பேஷண்ட் கேட்கறது தான் பார்க்க போறோம். நீங்க போன எபிசோட்ல பார்த்திருப்பீங்க, கிராம்பு வச்சுட்டு வந்திருப்பாங்க, அதனால நிறைய பேர் சொன்னாங்கன்னு கிராம்பு வச்சோம், அதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பேச போற விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம் தான். நம்ம ஒரு பல்லு வலிக்குதும் போது ஃபுல்லா நம்மளையே இழந்துட்டு பல்ல எப்படியாச்சும் எடுத்துருங்க, பல்லு எனக்கு எடுத்தாதான் சரியாகும், அப்புறம் கூட நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டான ஒரு நிலைமையில நம்ம எல்லாமே சொல்றோம். அதை நம்ம ஃபேக்சுவலா எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? நான் இப்போ என் கிளினிக்ல இருந்த ஒரு பேஷண்ட் வச்சு சொல்லி ஆரம்பிக்கிறேன். என் கிளினிக்ல ஒரு பேஷண்ட் வந்தாரு. கொஞ்சம் பெரியவர் தான், கொஞ்சம்லாம் சரியான ஸ்வெல்லிங், நல்லா வீங்கி போயிருந்துச்சு. அவர் என்கிட்ட சார் எனக்கு பயங்கரமா வலிக்குது சார், தயவு செஞ்சு பல்ல எடுத்துருங்க, எனக்கு பல்ல சேவ்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பட் ஹி இஸ் அஃபோர்டபிள், அவரால் காசு கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஏற்கனவே இம்ப்ளான்ட் கூட போட்டிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு அந்த பெயின் சிச்சுவேஷன்ல தோணுன ஒரே ஒரு விஷயம், பல்ல எடுக்கணும். சோ நான் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, சார் நீங்க இந்த பல்ல சேவ் பண்ணிக்கலாம், இந்த பல்லு ஆட்டம் எதுவும் கொடுக்கல, நல்லா இருக்கு, கீழே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்கு, நம்ம ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் கடைசியில் அவர் அந்த பல்லை எடுத்துட்டு தான் போனாரு. சோ இதுல லாஸ் யாருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, டாக்டருக்கா இல்ல அந்த பேஷண்ட்டுக்கு தான். பிகாஸ் ஒரே ஒரு பல்ல அவங்க சேவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மி, ட்ரீட்மெண்ட் காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னாலும். தென் பக்கத்து பல்ல அவங்க தொட்டாங்கன்னா அது இன்னும் காசு கூட தான் ஆகுமே தவிர குறையாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு சேவ் த டூத். அவருக்கு புரியல, புடுங்கிட்டாரு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம இந்த எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல நான் ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல எல்லா பார்ட்டும் இருக்கு, எல்லா ஆர்கன் இருக்கு. அது வலிக்குது அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம பரவாயில்ல அதை வெட்டி தூர போட்டுருங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தலைவலி வருது அப்படின்னா தலைவலிக்கு பேராஸ்டமால் போடுவீங்க, அப்படி இல்லைன்னா தைலம் தேப்பீங்க, இல்லைன்னா ஒரு நியூராலஜிஸ்ட் கிட்ட போய் சார் எனக்கு தலைவலிக்குது அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பட் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட பல்வலினா சரி பண்ணுங்கன்னு கேட்கறதோட புடிங்கிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஸோ தலைவலினா தலையை வெட்டிருங்க சார் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. ஓகே, இப்போ ஒரு ஃபிங்கர்ல பெயின் இருக்கு அப்படின்னா என் ஃபிங்கரை வெட்டிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றது கிடையாது. ஸோ அது மாதிரிதான் நம்மளோட பல்லும் ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன். முக்கியமான ஒரு ஆர்கனை எடுக்கிறது எந்த விதத்துலயும் நியாயம் கிடையாது. பிகாஸ் என்னதான் நம்மளுக்கு நேச்சுரல் டூத் எடுத்துட்டு இம்ப்ளான்டே போட்டாலும் நேச்சுரல் டூத் அளவுக்கு இம்ப்ளான்டோட ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு சேவ் த டூத் ரேதர் தென் ஆடிங் நியூ டூத். அதுதான் உண்மை. ஸோ எது பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னா அந்த பல்ல சேவ் பண்றது தான். நீங்க புதுசா ஆர்டிபிஷியலா இம்ப்ளான்டே போட்டாலும் அது ஒரு பெட்டர் அப்ரோச் கிடையாது. ஸோ நான் சொல்றேன்ப்பா, நீங்க கேட்கறது உங்க இஷ்டம் தான். சரியா? நீங்க பல்ல என்னைக்குமே மட்டமா நினைக்காதீங்க. அந்த பல்லு தான் உங்க உடம்புல இருக்கிற மத்த ஆர்கனுக்கு சப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜியை கொடுக்கறதுக்கான ஒரு கருவியா பயன்படுது. நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்களா, சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் உள்ளக செரிமானம் எல்லாமே ப்ராப்பரா நடக்கும். ஸோ அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? பல்லுதான் ஹெல்ப் பண்ணுது. நீங்க இல்ல பல்லுலாம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. பல்லு ரொம்ப முக்கியமான ஆர்கன் தான். ஓகே, சும்மா டிசைனுக்காக நம்மளுக்கு 32 பல்லு கிடையாது. எவ்ரி டூத் ஹஸ் யூனிக் பர்பஸ். முன்னாடி இருக்க பல் எல்லாமே ஈஸ்தட்டிக் பர்பஸ், பின்னாடி இருக்க பல் எல்லாம் மாஸ்டிகேட்டரி பர்பஸ். மாஸ்டிகேட்டரி பர்பஸ் அப்படின்னா நம்மளுடைய கடிமானத்துக்கு அது ரொம்பவே உதவுது. தென் ஒன்னு சொல்றேன். இப்போ வீட்டுல காக்ரோச் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டையே மொத்தமா எரிப்பீங்க, காக்ரோச் மட்டும் தானே துரத்துவீங்க. அதே மாதிரிதான் பல்லு வலி வருது அப்படின்னா அதை சரி பண்றதுதாங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ நீங்க ஒரு பல்லுல இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணணும். பல்லியே எடுக்கிறது ஒரு வயசான ஆப்ஷன் கிடையாது. ஸோ நீங்க ஒரு வயசான ஆப்ஷன்னா அந்த டூத்தை நல்லா கிளீன் பண்ணி சேவ் பண்ண முடிஞ்சா சேவ் பண்ணிக்கிறது பெட்டர். சம்டைம்ஸ் பேஷண்ட் வருவாங்க, அந்த பல்லு சேவ் பண்ற நிலைமையே தாண்டி மோசமா இருக்கும். சார் எனக்கு பல்லு சேவ் பண்ணி ஆகணும்னு நினைப்பாங்க. அந்த டைம்ல சேவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வேற வழியே இல்லை அப்படின்னா இம்ப்ளான்ட் ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்து டூத்தை நீங்க கனெக்ட் பண்ணி பிரிட்ஜ் ஆப்ஷன் பண்ணி அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி உங்க நேச்சுரல் டீத்தை உங்களால சேவ் பண்ண முடியுதுன்னா அது மிகப்பெரிய ஒரு ப்ரீஷியஸான விஷயம். அது தயவு செஞ்சு பண்ணுங்கப்பா. தென் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம டூத் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த பெயின், ஏன்னா பல்ப்ல நர்வ் சப்போர்ட் இருக்கு, அதனால உங்களுக்கு அந்த இடத்துல பெயின் எல்லாமே குறைஞ்சிரும் பல்ல எடுத்து போட்டோம் அப்படின்னா. பட் எலும்புக்கு அங்க டூத் இருக்கிற வரைக்கும் தான் போன் நல்லா இருக்கும். நீங்க எப்போ ஒரு மொமெண்ட் அந்த பல்ல எடுக்கிறீங்களோ எடுத்த உடனே போன் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமா கீழே குறைய ஆரம்பிச்சிடும். போன் ரிசார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. போன் கரைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன கரைஞ்சிருச்சுன்னா என்ன நீங்க நினைப்பீங்க, கரைஞ்சிருச்சுன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த இடத்துல இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணா கூட நம்மளால பிளேஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிரும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் டீத்தை சேவ் பண்றது நல்லது. ஓகேவா?
நீங்க நினைக்கலாம், சரி நான் ஒரு பல்ல எடுத்துட்டேன், அப்ப அவ்வளவுதானே, ஒரு பல்லோட போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஒரு பல்லோட போச்சு கிடையாது. நீங்க ஒரு பல் எடுத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மோலார், உங்களோட கடவா பல் ஒரு பல் எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு அப்போசிங் ஆர்ச்சில் அப்படியே மேல ஒரு பல் இருக்கும். அதுக்கு கீழே பல் அக்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடிமானம் இல்லாம மேல இருக்க பல் கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு கீழே வரும். சரி, இது மட்டும் தான் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி இருக்க பல் அதுக்கு அட்ஜசண்டா டூத் இல்லைன்னு சொல்லி நகண்டு வர ஆரம்பிக்கும். பின்னாடி இருக்க பல் அப்படியே முன்னாடி நோக்கி நகண்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நேரா இருக்கிற மேல இருக்க டூத்ல நம்மளுக்கு அக்ளூஷன் ப்ராப்ளம் வரும், கடிமானத்துல ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி தொடர்ச்சியா ப்ராப்ளம் வந்து கொஞ்ச நாள்ல நீங்க எல்லா பல்லையும் லூஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு சீக்கிரமா தள்ளப்படுவீங்க. ஸோ இதுக்காக தான் சொல்றேன். இது நீங்க யோசிக்கலாம், சரி இப்படியானா எனக்கு என்ன ஆக போகுது, பல்லெல்லாம் போயிருச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கட்ட போறேன் அப்படிங்க நினைக்கலாம். ஆனா உங்க ஃபேஸ்ல இருக்க அந்த அழகே உங்க பல்ல எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். நீங்க சிரிக்கும் போது நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு பொக்கவாய் தாத்தா பாட்டி நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல, அவங்க பல் செட் இல்லாம ஒரு வாட்டி சிரிச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். பல் செட் போட்டதுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்மைலை பார்க்கணும், உங்களோட ஃபேஸ்லயே ஒரு குழி விழுந்த மாதிரி ஆயிரும். ஸோ இதெல்லாம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க பல்ல சேவ் பண்ண சொல்றோம். இதுவும் உங்க நல்லதுக்காக தான். சரி, ஓகே, நீங்க நினைக்கலாம், காசு வைஸ் நீங்க ரூட் கேனலுக்கு அதிகமா சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ரூட் கேனல் வெர்சஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், பல்லு புடுங்கிறது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மணி வைஸ் ஃபினான்சியலி பெனிஃபிட் ஆகிறது கண்டிப்பா ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் தான். பிகாஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பல் உங்களுக்கு மினிமல் ரேட்ல பல்லு எடுத்துருவாங்க. பட் பக்கத்துல இருக்க ரெண்டு பல்லை சேர்த்து ரூட் கேனல் பண்ணி நம்ம அகைன் பிரிட்ஜ் மாதிரி போடுறோம்னா, ரூட் கேனல் பண்ண காஸ்ட்டை விட கூட தான் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த சிங்கிள் டூத்துக்கு நீங்க பண்றதோட 3 டூத்துக்கா பண்ணும்போது காஸ்ட் அதிகமாகும். அது ஸ்ட்ரென்த் வைஸ் ஒரு பிரிட்ஜா இருக்கும்போது ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சிங்கிள் டூத்ல நீங்க ஒரு கேப் போடுறதை விட ஒரு மல்டிபிள் டூத்ல அபட்மெண்டா யூஸ் பண்ணி நீங்க கேப் போடும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு சேவ் த டூத். இஃப் அ சிங்கிள் டூத் அஃபெக்டட், இட்ஸ் பெட்டர் டு ஃபிக்ஸ் த சிங்கிள் டூத். அவ்வளவுதான். அந்த ஒரு பல்ல மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது எப்பவுமே ஒரு வயசான டிசிஷன். ஓகேவா? ஸோ மக்களே, இப்போ நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பல்லு புடிங்கிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த பல்லை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. முடிஞ்ச அளவு உங்க ஸ்மைலை சேவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சிரிச்சா நல்லா இருக்கும். நீங்க சிரிக்கிறது உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் சிரிக்க வைக்கும். ஸோ உங்களோட ஸ்மைல் எல்லாருக்கும் ஷேர் பண்றதுக்காக நீங்க கண்டிப்பா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னும் இனோவேட்டிவான டென்டல் கண்டென்ட், அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லான டென்டல் கண்டென்ட்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய மருத்துவர் டாக்டர் ஜெரோசன். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.